ஓகே கேஸ் நான் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். என்ன ப்ரோ எங்கே இருக்க, என்ன நடக்குதுன்னு கேட்பீங்க. தெரிலங்க, ஒரு சின்ன பிரேக் தேவைப்பட்டது. ஸோ அதனால் ஃபேமிலியோட கொஞ்சம் அப்படியே வெளியே வந்த, பர்சனலாக தனியாலாம் வரல, பட் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருந்தேன். ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது. நான் இது ரீல்ஸாக போட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோகிராஃபி அது இதுன்னு எடுத்துன்னு இருக்கேன். ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்டேங்க. ஆக்சுவலாக சிட்டிக்குள்ளேயும் கிடையாது, சிட்டி அவுட்டரும் கிடையாது, நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டில். வெளியே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 degrees இருக்குது. சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இதை நான் நேற்றே பண்ண வேண்டியது, பட் கொஞ்சம் நமக்கு இதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ பண்ணலாம், அவசரப்பட்டு வீடியோ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தளபதி அவர்களோட பொலிட்டிக்கல் என்ட்ரி. எஸ், இது நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அவர் வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கம் ஆஃபீஸில் செம பிஸியாக எல்லாருமே இருக்காங்க. எப்போ வேணாலும், எந்த செகண்ட் வேணாலும் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு அஃபிஷியலாக வரும். ஸோ டெல்லியில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களோட ஒரு அஃபிஷியல் பார்ட்டிக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அட் த சேம் டைம் மேபி இந்த மந்த் அப்படி இல்லைன்னா அடுத்த மந்த் ஒரு 20-25 டேஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும். நான் ஏன் இது ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஆக்டராக இத்தனை வருஷம் இருந்து ஒரு 60-65-67 படம் பண்ணிட்டு டக்குன்னு பாலிடிக்ஸில் என்ட்ரு ஆகிறாரு, என்ன இது செட் ஆகுமா? சில பேர்லாம் மீம்லாம் பார்த்தேன், இப்போ எல்லாமே தளபதி கிட்ட இருக்குது, பாலிடிக்ஸ் போயிட்டாருன்னா ஒன்றுமே இருக்காது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. யார் வேணால் பாலிடிக்ஸ்குள்ளே வரலாம், காசு வச்சுருந்தா மட்டும். அது பெரிய விஷயம் கிடையாது. காசே இல்லைனாலும் அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கத்தில் பல வருஷமாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக விஜய் மக்கள் இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பனையூரில் அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஹீஸ் லைக் வெரி 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 பிஸி. அதை நான் கேள்விப்பட்டேன். ரெண்டாவது என்னென்னா, மைட் பி அவர் கூடிய விரைவில் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்க போகிறதாக ஒரு தகவல். பட் அது என்னன்னு சொல்லி இப்போது என்னால் சொல்ல முடியாது. பட் லெட்ஸ் சீ கெஸ், அது நடக்குமா நடக்காத வேறு விஷயம். பட் எனக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயம், படங்கள் நடிக்கிறது அவர் ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்னதான் எலெக்ஷன் பார்ட்டி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா லைக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும். ஸோ அந்த படங்கள் நடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ பாலிடிக்ஸில் இறங்கி ஒரு தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை பேர் அதில் ஜாயின் பண்ண போகிறாங்க மட்டும் நோட் பண்ணி வச்சிங்க. சாதாரணமாலாம் கிடையாது. ஏன்னா அவர் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இவர் சினிமாவுக்கு மட்டும்தான் ஃபேன்ஸு. மக்கள் அரசியலுக்குள்ளே வந்தாருன்னா சீண்ட கூட மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. மனுஷன் உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்து இதுதாங்க என் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் அவருக்கு ஓட்டு போடுறாங்க மட்டும் பாருங்கள். பட் இது ஆக்சுவலாக 2026 எலெக்ஷன்ஸ்க்காக ஒரு விஷயமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளான் தளபதி பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக ஐடியா இல்லை. பட் எனக்கு ஒரு கட் ஃபீலிங் அவர் உள்ளே வந்தால் வேறு மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களால் பார்க்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் தமிழ்நாடுக்கு தேவை. அடுத்த எலெக்ஷன்ஸில் இந்த வாட்டி யாரை எலெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் காசு கொடுத்த உடனே மக்கள் ஆஃப் ஆகிடுறாங்க. இது எல்லாரையும் சொல்லலை, சில பேர். பட் நம்மளோட உரிமைகள் பார்த்திங்கன்னா நம்மளே சில டைமில் மறந்து போகிறோம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ஒரு வெள்ளம் வருது, கஷ்டப்படுறோம், திட்டுறோம், பேசுகிறோம், ரீல்ஸ் போடுறோம், அப்படியே உக்கிரமாக போராட்டம் பண்ணுறோம். ஆனால் காசு கொடுத்தோம்னா அது இல்லாமல் மறந்து போயிட்டு ஜாலியாக பார்த்திங்கன்னா மக்கள்லாம் மறந்துடுறாங்க. அதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் அப்படியே பூந்து பார்த்திங்கன்னா கெடுத்து விடுறாங்க. இப்போ தளபதி அவர்கள் 10th பசங்களுக்கு அந்த ஒரு ஈவெண்ட் வச்சார், திருநெல்வேலியில் போய் எல்லாரும் மீட் பண்ணார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கான ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. அரசியலை அவர் புரிஞ்சுக்கிறார், அவ்வளோதான். சிம்பிளான ஒரு விஷயம். மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும், நம்மளாம் இறங்கி செய்யணும். சும்மா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீ போய் கொடு அப்படின்னு சொல்லாமல், நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா A to Z ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்து நான் உள்ளே இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா மொத்த தளபதி மக்கள் இயக்கம் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. இதுக்கான பணிகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆன்லைனில் ஆஃப்லைனில் போயிட்டு இருக்கு. அண்ட் கூடிய விரைவில் இதுக்கான ஒரு பக்காவான அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வரும். பட் டோன்ட் வரி, இது அப்படியே பொலிட்டிக்கல் சேனலெலாம் போகாது. பட் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் தளபதி பாலிடிக்ஸ் வரணும்னு. பட் இப்போ அது நடக்க போகிறத நினச்சி ஃபீலிங் ஸோ ஹாப்பி. பட் படங்கள் மட்டும் தலைவாக வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா படங்கள் மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய்ன்னு சொல்லி ட்விட்டரில் ட்ரெண்டிங்கே போயிட்டு இருக்குது. நிறைய பேர் வயிறு எரிஞ்சு சாகுறாங்க. சாகட்டும், செத்துப்போ, யார் ஒன்று உயிரோடு இருக்கு சொல்கிறா. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப், டாடா கேஸ். அண்ட் இப்போ நான் ஸ்டே பண்ண இடத்துல வெளியே நான் ஒரு ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணுறேன். ஃபோன்லேயே இந்த ஸ்டார்ஸ்லாம் தெரியுற மாதிரி ஒரு 2 ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்கு பாருங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பை, டாடா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.